நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. ஒழுங்கின் தேவன். இன்றைய வேதாகம பகுதி ஆதியாகமம் 1 முதல் 10 வரை வசனங்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 1ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தில் நின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 2ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரையை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். குறிப்பு வசனம்: பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். ஆதியாகமம் 1:2. சுரேஷ் மருந்து பெட்டியில் கிடைத்த அனைத்து மருந்துகளையும் எடுத்துக்கொண்டான். ஒழுங்கின்மை நிறைந்த ஒரு குடும்பத்தில் வளர்ந்த அவனது வாழ்க்கை சற்று குழப்பமானதாகவே இருந்தது. அவனுடைய தந்தை மரிக்கும் வரை தனது தாயாரை தொடர்ந்து துன்புறுத்தி கொண்டே இருந்துள்ளார். தற்பொழுது சுரேஷ் தன் உயிரை மாய்த்து கொள்ள விரும்பினான். ஆனால் தான் மரித்தால் எங்கே போவேன் என்ற கேள்வி அவனுக்குள் உதித்தது. கர்த்தருடைய கிருபையால் சுரேஷ் அந்த தற்கொலை முயற்சியை அன்று கைவிட்டான். காலப்போக்கில் தன் நண்பர் ஒருவரின் வேதாகமத்தை வாசித்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். படைப்பில் இருந்த அழகும் ஒழுங்குமே சுரேஷை இரட்சிப்புக்கு நேராய் ஈர்த்தது எனலாம். நான் பார்க்கும் இந்த அழகான படைப்புகளுக்கு யாரோ ஒருவர் காரணமாக இருக்க வேண்டும் என்று அவன் கூறுகிறான். ஆதியாகமம் 1 அனைத்தையும் உண்டாக்கிய தேவனை குறித்து வாசிக்கிறோம். அப்பொழுது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அந்த ஒழுங்கினத்தை அவர் மாற்றுகிறார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். கடலுக்கு மத்தியில் வெட்டாந்தரையை ஏற்படுத்தினார். வகை வகையான தாவரங்களை உண்டு பண்ணுகிறார். வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் குடியிருப்புக்காக செய்து படைத்தவர். தொடர்ந்து தேசத்தை காத்து அதில் சமாதானத்தை உண்டு பண்ணி சுரேஷ் ஒப்பு கொடுத்தது போல நமது ஜீவியத்தையும் கிறிஸ்துவுக்கு ஒப்புவிக்க செய்வார். வாழ்க்கை குழப்பமாகவும் சவாலாகவும் இருக்கலாம். அவர் ஒழுங்கீனத்தின் தேவன் அல்ல, சமாதானத்தின் தேவன். நாம் இன்று அவரை நோக்கி கூப்பிட்டு அவருடைய படைப்பின் அழகையும் ஒழுங்கையும் அறிந்து கொள்ள முற்படுவோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன குழப்பத்தை அனுபவிக்கிறீர்கள்? அதில் ஒழுங்கையும் அமைதியையும் கொண்டு வர தேவன் உங்களுக்கு எவ்வாறு உதவ முடியும்? படைப்பின் ஆண்டவரே, உம்மால் மட்டும் கொடுக்க முடிந்த சமாதானம் மற்றும் ஒழுங்கிற்காய் நன்றி. உடைக்கப்பட்ட காரியங்கள் உம்மில் அழகாக்கப்படுகின்றன.